இந்த மொத்த ஆபரணங்களை அணிந்தால் பிருந்தாவன திருவிழாவில் நாம் அனைவரும் அழகிகளாக தென்படுவோம். அங்கு இருக்கும் மொழிகளுக்கு நிகராக நாம் எல்லோரும் ஜொலிக்கப் போகிறோம். அந்த அப்பாவி பெண்கள் என்னை பார்த்தும் பார்க்காதது போல் இருக்கிறார்களே, பார்த்தாயா? உன்னை பார்த்தால் உன் அழகில் அவர்கள் மயங்கி விழுவார்களே. இன்னொன்றும் உண்டு. வரும் திருவிழாவிற்கு ஆபரணங்களை அவர்கள் தயாரிப்பதை நான் பார்க்க கூடாதாம். எப்படி அதை மறைக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். தடங்களாக வந்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் தங்களுடைய இந்த ஆபரணங்கள் என்னை கவர்ந்து இழுத்து இங்க வர வைத்தது. நானும் என் நண்பர்களும் கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆதலால் சில முத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டால் நாங்களும் உங்களுக்கு இணையாக அழகாக தெரிவோமே. சுபலாவும் மதுவும் அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களா? நான் அவர்களை பற்றி கூறவில்லை. நான் கூறியது அம்சையும் அருணியையும். கோபிகளே, உங்களுக்கு ஆபரணங்கள் மீது அவ்வளவு பிரியமா? நான் உங்களிடம் கெஞ்சி விண்ணப்பித்தும் கூட இந்த கன்றுக்குட்டிகளோடு பகிர்ந்து கொள்ள மாட்டீர்களா? நீ கெஞ்சி கேட்பதில் தவறில்லை கிருஷ்ணா. ஆனால் இந்த முத்துக்கள் ராஜா ராணிகளுக்குடையது. எதற்காக நீ 2 கன்றுக்குட்டிகளுக்கு மட்டும் கேட்கிறாய்? அனைத்து பசுக்களுக்கும் சேர்த்து கேட்க வேண்டியதுதானே? அனைத்து முத்துக்களையும் நான் கேட்கவில்லை லலிதா. எனக்கு செல்லமான கன்றுக்குட்டிகளை அலங்கரிக்கத்தான் நான் கேட்டேன். என்னை மன்னித்து விடு கிருஷ்ணா. ஆனால் இதில் ஒரு முத்து கூட உன் கன்றுகளுக்கு இணையானதாக தெரியவில்லையே. நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு வேண்டாம். நானே முத்துக்களை தேடிக்கொள்கிறேன். பகிர்ந்து கொள்ள விருப்பமில்லையோ? கன்றுக்குட்டிகளையும் மதிக்கவில்லை, என்னையும் மதிக்கவில்லை. ஆனால் என் கைவரிசையை காட்டிய பிறகு அவர்கள் மரியாதை கொடுப்பார்கள். மற்ற அசுரர்கள் முயற்சி செய்து உயிரை இழந்தார்கள். ஆனால் அவர்கள் தோற்ற இடத்தில் நீ வெற்றி கொள்வாய் என்று எதை வைத்து சொல்கின்றாய்? ஏனென்றால் நான் தான் கேஷி. நான் மிதித்தால் பூமியை நடுங்கத் துவங்கிவிடும். நான் உங்களுக்கு யமனாக பிறந்தவனை தேடி பிடிப்பேன் மகாராஜா. அவனை கண்டுபிடித்து என் காலடியில் போட்டு நசுக்கி விடுவேன். முத்துக்கள் காய்க்கும் மரமா? முத்துக்கள் எப்பொழுதும் மரங்களில் காய்ப்பதில்லை கிருஷ்ணா. என்னை நம்புங்கள் அம்மா. உங்கள் முத்துக்களை கொடுங்கள். அதை தோட்டத்தில் விதைத்து அறுவடை செய்து திருவிழாவிற்கு அனைத்து பசுக்களையும் நான் அலங்கரிப்பேன். அடடா என் செல்ல கண்ணா, முத்துக்கள் பழங்களைப் போல் மரங்களில் காய்ப்பதில்லை. அவை கடலுக்கடியில் சிப்பியில் இருந்து எடுக்கப்படுகின்றது. தயை காட்டுங்கள் அம்மா, அதை எனக்கு கொடுங்கள். வெறும் 3 நாட்களில் அது காய்க்க தொடங்கும். பிறகு நினைத்து பார்க்காத அளவுக்கு முத்துக்கள் கிடைக்கும். நீ எதை கேட்டாலும் என்னால் முடியாது என்று சொல்ல முடியாது என் செல்ல கண்ணா. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. முத்துக்களுக்கு பதிலாக நாம் ருசியான வெண்ணெய்களை விதைத்தால் நன்றாக இருக்கும். மூர்க்கத்தனமாக பேசாதே மது. வெண்ணெய் மரத்தில் காய்ப்பதில்லை, உன் வயிற்றில் தான் இருக்கிறது. செய்தியை கேள்விப்பட்டாயா ராதா? பிருந்தாவனத்தில் புதிதாக ஒரு விவசாயி உருவாகி இருக்கிறானாம். அவன் முத்துக்களை விதைக்கின்றானாமே. அப்படியே எனது ஒரு ஜோடி வளையலை விதைத்து புதிதாக ஒன்றை அறுவடை செய்வாயா கிருஷ்ணா? அற்புதமான முத்துக்களை நான் அறுவடை செய்யும் நேரம் வரும்போது யார் அதை பார்த்து சிரிக்கிறார்கள் என்று பார்ப்போம். இதை போல் நாம் லட்டுக்களையும் விதைக்க முடியாதா கிருஷ்ணா?
முடியாது மது. ஆனால் இது ஒரு யோசனையை விதைத்துள்ளது. இப்பொழுது நீயும் சுபலாவும் ஒரு வேலை செய்ய வேண்டும். கோபிகளே, நில்லுங்கள். விதைக்க எங்களிடம் மேலும் முத்துக்களை கேட்கப் போகிறாய் என்றால் எங்களிடம் இல்லை. இல்லை இல்லை, அது எங்களிடம் நிறைய இருக்கிறது. ஆனால் உங்கள் பானையில் சுமந்து செல்லும் பாலை கொடுக்க முடியுமா என்று கிருஷ்ணன் கேட்க சொன்னான். விவசாயி வேலையை செய்துவிட்டு களைப்பாக இருக்கிறாரோ? இது அதற்காக அல்ல, விதைத்த முத்துக்களுக்கு பாலூற்ற வேண்டும் என்றான். இவ்வளவு புனிதமான நோக்கத்திற்காக எங்களுடைய பாலை எங்களால் கொடுக்க முடியாதே. விஷாகா கூறுவது சரி. கிருஷ்ணாவின் புனிதமான முத்துக்களுக்கு மேலும் சிறப்பாக வேறொன்று வேண்டும். அதாவது சப்பாத்தி கள்ளியின் பால் எடுங்களேன். தாளவனத்தில் இருக்கும் ஊழியர்கள் ஒரு சிறு பாலகன் தேனுகாசுரனை கொன்றதாக நான் கேள்விப்பட்டேனே. அவன் பார்க்க எப்படி இருந்தான்? அவன் தலையில் மயிலிறகை வைத்திருந்தான். மஞ்சள் நிற வேட்டி அணிந்திருந்தான். கூட புல்லாங்குழலும் வாசித்தான். ஆனால் நீ செய்வது நியாயமில்லை கிருஷ்ணா. முத்து செடிகளை தவிர வேறு செடிகளுக்கும் பால் தேவைப்படுகிறதே. உனக்கு தேவையான பாலை குடித்துக் கொள்ளலாம் மது. ஆனால் உன் அளவிற்கு முத்துக்கள் குண்டாகட்டும், அதுவரை காத்திரு. கிருஷ்ணா, இங்கே பார், இது வளர்கிறது, பெரிதாகி விட்டது. என்ன ஒரு அற்புதமான நறுமணம். தேனீக்களுக்கு கூட இதன் வாசம் பிடித்திருக்கின்றது. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான நறுமணம்! என்ன இது? அது உங்கள் முத்துக்கள் தான். செடி வளர்கிறது. செடி வளர்கிறது சரி, ஆனால் வருவது கொம்புகள். கிருஷ்ணா, இங்க பார். நாம் விதைத்ததை விட பெரியதாகவும் அழகாகவும் இருக்கின்றது. நம்முடைய அந்தஸ்து உயர்ந்து விட்டது. நிச்சயம் இது கிருஷ்ணனின் மாயைகளில் ஒன்றுதான். இது போலியாக தான் இருக்கும். நான் இதுவரையில் இவ்வளவு அற்புதமான முத்தை பார்த்ததே இல்லை. நான் பயந்தது சரியாகிவிட்டது. கிருஷ்ணனின் முத்துக்களுக்கு முன்னால் நம்முடைய முத்துக்கள் சாதாரணமாகிவிட்டது. ஒருவேளை அவனிடம் கெஞ்சி கேட்டால் அவனிடம் உள்ள முத்துக்களை கொடுப்பான் அல்லவா? அவனை நாம் எப்படியெல்லாம் கேலி செய்தோம். இனி அவன் நமக்கு கொடுப்பது கிண்டலாக மட்டும்தான் இருக்கும். நடக்கும் திருவிழாவில் நம்ம எல்லோரும் பார்த்து கேலி செய்வார்கள். அப்படி நடக்காது ராதா. இவையெல்லாம் கிருஷ்ணன் தோட்டத்தில் கிடைத்த முத்துக்கள். இது சுலபம்தான். நாமும் அவனை போல் ஒரு தோட்டம் வைத்து விடுவோம். நல்ல யோசனை. நமது முத்துக்கள் அந்த முத்துக்களை விட சிறந்ததாக இருக்கும். உங்கள் இருவருக்கும் என்ன பைத்தியமா? கிருஷ்ணன் இதை சாதாரணமாக செய்துவிட்டான் என்பதால் அதை உங்களாலும் செய்ய முடியுமா? அவன் கோவர்த்தனகிரியை உயர்த்தியவன், நம்மால் முடியுமா? இது மாதிரியான சம்பவம் தேவர்களுக்கே ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் கிருஷ்ணன் இந்த மாதிரியான காரியங்களை எப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருக்கிறான். நீ ஏதாவது அதிசயத்தை செய்திருக்கிறாயா என்ன? முத்துக்களை பயிரிடுவது ஒரு அதிசயம் கிடையாது. இது கிருஷ்ணனின் மாயமும் கிடையாது. இதற்கு காரணம் பிருந்தாவனத்தில் இருக்கும் மண்ணின் சக்தி. ஆமாம், பிருந்தாவனத்தில் உள்ள நிலத்தின் மண்ணின் மகிமை இது. யமுனை நதியின் புனிதம் இதில் உள்ளது. நமது முத்துக்களை விதைப்போம். அதில் நீருக்கு பதிலாக பாலை மட்டுமல்ல, அதில் வெண்ணெய் மற்றும் நெய்யையும் ஊற்றுவோம். பிறகு நமது முத்துக்கள் மிகவும் பெரியதாக வரும். கிருஷ்ணனின் முத்துக்களை விட மிக அழகாக இருக்கும். வாருங்கள். நில். தரம் குறைவான இந்த முத்துக்கள் எதற்காக? நமது தாயின் முத்துதான் பெரிதாக உள்ளதே. ஆமாம், விதைகள் பெரியதாக இருந்தால் கனியும் பெரியதாக இருக்கும். விஷாகா, ராதா, நான் வாக்களிக்கிறேன் அம்மா. 10 மடங்கு அதிகமான முத்துக்களை நான் அளிக்கிறேன். என்ன செய்கிறீர்கள் என்று தெரிந்து ஆமாம் தாயே, கண்டிப்பாக முத்துக்களோடு தான் திரும்பி வருவோம்.
பல நாட்களாக செய்கின்றனர். வளர்ந்தது எல்லாம் வெறும் புற்கள் மட்டும்தான். ஆனால் அவர்கள் ஊற்றும் வெண்ணெய், நெய் இதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் அவைகள் ருசியாக இருக்குமே. இது பெரிய பிரச்சனை ஆயிற்று. அவர்களுக்கும் முத்துக்கள் காய்க்க வேண்டுமா? இல்லை, அவர்கள் ருசியான வெண்ணெயையும் நெய்யையும் வீணாக்குகிறார்களே. கிருஷ்ணா, என் ஆருயிர் நண்பா, நீ உனது மாஞ்சல் வேட்டி, புல்லாங்குழல் மற்றும் மயிலிறகை தருவாயா? ஓ, நீ மிகவும் புத்திசாலி மது. முத்துக்களை அறுவடை செய்ய ஒரு எளிய விவசாயியிடம் அவர்கள் வெண்ணெயும் நெய்யையும் பகிர்ந்து கொள்ளலாம். யாரது? கிருஷ்ணா, நீ எங்களிடமிருந்து முத்துக்களை கேட்க வந்திருக்கிறாய் என்றால் திரும்பி சென்று விடு. எனக்கு முகத்தை காட்டவே வெக்கமாக இருக்கிறது. என்னை விட நீங்கள் நன்றாக முத்துக்களை அறுவடை செய்கிறீர்கள். நீங்கள் வெண்ணெயையும் நெய்யையும் பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால் என்னுடைய சாதாரண முத்துக்களை நானும் உங்களது முத்துக்களுக்கு சற்று இணையாக ஆக்க முடியும் அல்லவா? உண்மையை உணர்ந்த நீ இறங்கி வந்த அந்த காரணத்தால் நாங்கள் எங்களால் முடிந்த அந்த சிறிதளவை நாங்கள் அளிக்கிறோம். நன்றி, மிக்க நன்றி. ஆ, கோபியர்களே, இங்கே வாருங்கள். நீங்கள் ஒன்றை கவனித்தீர்களா? நம்முடைய முத்துச்செடிகள் அவனுடையதை விட வித்தியாசமாக உள்ளது. லலிதா கூறுவது சரிதான். நமது தோட்டத்தில் எதுவும் காய்க்கவில்லை. வெறும் முற்கள் நிறைந்த பொருட்கள் தான் இருக்கிறது. நாம் இதை யாரும் கண்டுபிடிக்க விடக்கூடாது, முக்கியமாக நமது தாய்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் அறுவடை சிறப்பாக இருந்ததாக கேள்விப்பட்டேன். உங்களுக்கு யார் கூறினார்கள்? ஒரு சிறிய கிளிதான். பாவம், காலில் முள் தைத்திருந்ததாம். வேண்டாம். வாருங்கள் தோழர்களே, திருவிழாவிற்கு பசுக்களை அலங்கரிக்க வேண்டும். அவர்களின் முத்துக்களை இழந்து விட்டோம் என்று கேள்விப்பட்டால் அம்மா எவ்வளவு கோவப்படுவார்கள். நான் எவ்வளவோ எச்சரிக்கை செய்தேன், நீங்கள் தான் கேட்கவில்லை. இதற்கு காரணம் கிருஷ்ணன். ஏன் அப்படி கூறுகிறாய் விஷாக்கா? அவன் மறைந்திருந்தான் அல்லவா? அப்பொழுது அவனும் அவனது நண்பர்களும் நமது செடிகளை எடுத்துவிட்டு அங்கு முற்செடிகளை வைத்திருக்கலாமே. இந்த முறை அவன் எல்லைகளை மீறிவிட்டான். தாய் யசோதையிடம் நான் போய் கூறப்போகிறேன். என்ன கூறப் போகிறாய்? கிருஷ்ணனுக்கு இணையாக முத்துக்களை உருவாக்க வேண்டுமென்று நீ உன் தாயிடமிருந்து முத்துக்களை எடுத்து அதை இழந்து விட்டாய் என்றா? லலிதா கூறுவது சரிதான். கிருஷ்ணன் நம்மை ஏமாற்றினானோ இல்லை நாம் நம்மை ஏமாற்றிக் கொண்டோமோ, எல்லாமே ஒன்று மட்டும்தான். நம்மிடம் இப்பொழுது முத்துக்களே இல்லை. கையில் முத்துக்கள் கிடைக்கவில்லை என்றால் நம் தாய்கள் நம்மை மன்னிக்க மாட்டார்கள். ஆனால் பிருந்தாவனத்தில் முத்துக்கள் கிடைப்பது அவ்வளவு எளிதில்லையே. இப்பொழுது நாம் என்ன செய்வது? நமக்கு வேறு வழியே இல்லை. தலை குனிந்து கர்வத்தை விட்டு நாம் கிருஷ்ணனிடம் கேட்க வேண்டியதுதான். அவன் விற்கலாம் அல்லவா? அந்த பாலகன் எங்கே? ஒரு மஞ்சள் வேட்டியை அணிந்து கொண்டு மயில் இறகு புல்லாங்குழலோடு இருப்பானே, எங்கு அவன்? அவனை நான் கொல்லப் போகிறேன். வேகமாக யமுனை நதிக்கரைக்கு செல்லுங்கள். வெண்ணையும் நெய்யும் எவ்வளவு ருசியாக இருந்தது. இன்னும் ஒரு மாதத்துக்கு இது எனக்கு தேவைப்படாது. கம்சனுக்கு யமனாக பிறந்த உன்னை நான் கண்டுபிடித்து விட்டேன். நான் அவன் இல்லை. இல்லை, நிச்சயமாக நீ கம்சனை அழிக்க பிறந்தவன் இல்லை. ஏனென்றால் எனது காலடியில் போட்டு நசுக்கிய பிறகு நீ யாரையும் கொல்லப் போவது இல்லை. நீ தேடி வந்தது அவனை அல்ல.
அந்த இன்னொரு பாலகன் பார்ப்பதற்காகவாது பலசாலியாக இருந்தான். உன்னை கொல்வது எனக்கு இன்னும் சுலபம்தான், சந்தேகமே இல்லை. ஓடிவிடு கிருஷ்ணா, பயப்பட ஓடிவிடு. தேவையில்லை. அவன் ஒரு அசுரன், உன்னை கொன்று விடுவான். ஒரு மரக்குதிரை எவ்வளவு ஆபத்தானதோ இவனும் அப்படித்தான். இந்த குதிரை எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கப் போகிறது என்று உனக்கு தெரியாது. நீ அவனை கொன்று விட்டாய் கிருஷ்ணா. நானா அவனை கொன்றேன்? முழுவதுமாக இல்லை நண்பா. ஆனால் நீ அழகான மாறுவேடம் போட்டு அவனை என்னிடம் அழைத்து வந்து விட்டாய். உன்னை போல் இருப்பதாக இனி நான் மாறுவேடம் போடவே மாட்டேன் கிருஷ்ணா. அதனால் எனக்கு எவ்வளவு வெண்ணையும் நெய்யும் கிடைத்தாலும் சரி. நல்ல முடிவெடுத்தாய் மது. இதுதான் உனக்கு சரி. ஒன்று தெரிந்து விட்டது சகோதரா, சிறப்பான அறுவடை நடைபெற போகிறது. உண்மைதான். பாவம், நம் கோபியர் பெண்களின் அறுவடைதான் தோல்வியில் முடிந்தது. முத்தை உண்ணும் பூச்சிதான் அதை உண்டிருக்க வேண்டும். மிஞ்சியுள்ள முத்துக்களை கிருஷ்ணன் விற்கிறான் என்று கேள்விப்பட்டேனே சுபலா. அதில் சிறப்பானவையை வாங்க நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். அதற்கு விலையாக உன்னால் என்ன கொடுக்க முடியும்? வெண்ணையும் பாலும் மட்டும் கொடுக்க கூடாது. நீங்கள் தானே எங்கள் பசுக்களுக்கு முத்துக்களையும் எனது வேளாண்மைக்கு சிறு பாலையும் அளிக்க மறுத்தவர்கள். அந்த கோபியர்கள் நீங்கள் தானே. என் முத்துக்களை நான் யமுனையில் எறிவேனே தவிர உங்களுக்கு நான் எப்பொழுதும் கொடுக்க மாட்டேன். ஆனால் அதற்கு பதிலாக தங்கம் தருகிறோம். உங்கள் செல்வங்கள் அனைத்தும் உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களையும் சேர்த்தாலும் என்னுடைய முத்துக்களை வாங்க முடியாது. எதற்காக நீ எங்களிடம் இப்படி பேசுகிறாய் கிருஷ்ணா? புரிந்து கொள் கிருஷ்ணா. இந்த முத்துக்களை வாங்கிக் கொண்டுதான் நாங்கள் எங்கள் அம்மாவிடம் கொடுக்க வேண்டும். அதனால் விலையை கூறு. உங்கள் தாயிடமா? அது வேறு விஷயம் ஆயிற்றே. தாய் என்று வந்துவிட்டால் நான் உடனே ஒரு பிள்ளையாக மாறிவிடுவேன். நான் சொல்வது சரிதானே? கிருஷ்ணனுக்கு அவன் தாயின் மீது மட்டுமல்ல, அனைத்து தாய்களுக்கும் நான் சிறப்பான முத்துக்களை அளிக்கிறேன். மிக்க நன்றி கிருஷ்ணா. மிக்க நன்றி கிருஷ்ணா. நீ பரந்த உள்ளம் கொண்டவன். அது எனக்கு தெரியுமே. ஆனால் நன்றி எனக்கு தேவையில்லை. அதை உங்கள் தாயிடம் கூறுங்கள்.